அனைவருக்கும் வணக்கம். மத்திய கிழக்கு நாடுகளில் இப்போ நிலவிக்கிட்டு இருக்கிற அந்த பதட்டம், போர் சூழல் அனைவரும் அறிந்தது தான். கிட்டத்தட்ட மூன்றாம் உலக போர் நடக்கிற அந்த ஒரு நிலையை இப்போ அந்த நாடுகள் எடுத்திருக்கிற நிலைப்பாடு, அவர்களுடைய செயல்பாடு காட்டுது. ஒரு பக்கம் இஸ்ரேல், காசா அவங்களுக்கிடையே கடுமையான மோதல் அது அப்படியே நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் போர் அது கடுமையாக போய்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய சேதங்களை அந்த போரிலும் இரு தரப்புமே அதை சந்திக்கிறாங்க. இந்த நேரத்தில் இங்க இந்தியா பாகிஸ்தான் தாக்குதல் ஒன்று நடந்தது. ஒரு குறுகிய காலகட்டத்தில் நடந்து அதில் யார் ஜெயிச்சாங்க யார் தோத்தாங்க அப்படிங்கிற முடிவு எதுவுமே தெரியாம ஒரு அது ஒரு கேலிக்குரிய ஒரு விஷயமா அது மாறி போச்சு. ஒரு தேசப்பற்று மிக்க ஒரு விஷயமா பார்க்க வேண்டியது ஒரு கேலி பொருளா மாத்திட்டாங்க. அந்த பெருமை முழுக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு சேரும்னு வச்சுக்கோங்க. அது அப்புறம் பேசலாம். ஸோ இப்படி இந்த மூன்று முக்கியமான அந்த தாக்குதல்களை நாம் பார்க்குறோம். அதே நேரத்தில் சைமல்டேனியஸா இப்போ ஈரான், இஸ்ரேல் அந்த தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கு. இது அனைத்தையுமே இவங்க இப்போதைக்கு தாக்குதல் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையில இது எல்லாமே போர் தான், போர் சூழல் தான். அப்படி பார்த்தா ஒன்றுக்கு மேற்பட்ட நாடுகள் மோதிக்கிட்டு இருக்கு. உலகின் பல பகுதிகளில் இந்த போர்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு மூன்றாம் உலக போருக்கான ஒரு லீட் மாதிரி தான் இதை பார்க்க முடியுது. ஏன்னா காரணங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் கூட அணிகள் எப்படி அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, பிரிட்டன் அந்த அணிகள் அது அப்படியே தான் இருக்கு. அந்த அணி இந்த பக்கம் சைனா, ரஷ்யா, சைனா அவர்கள் ஆதரவு பெற்ற அணி இப்படித்தான் இப்பயும் இந்த உலகம் நிக்குது. ஸோ போர்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நடக்கிற இந்த ஈரான், இஸ்ரேல் இந்த போர், இதுல இஸ்ரேல் தான் முதலில் போர் ஆரம்பிச்சது. அவர்கள் இப்போ இல்ல, ரொம்ப காலமாவே ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குடைச்சல் கொடுக்கிற ஒரு நாடா இருக்காங்க. ஈரானுடைய ஆதிக்கத்தை அவங்களால் பொறுத்துக்க முடியல. ஈரான் கிட்ட கண்ணுக்கு தெரியாத ஆயுதங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அதாவது அவங்க கண்ணுக்கு தெரியாம நிறைய ஆயுதங்களை ஈரான் பதுக்கி வச்சுக்கிட்டு இருக்கு. அதுல அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடும் அப்படிங்கிறது அவங்க சந்தேகம். உண்மையில ஈரான் தனது நாட்டையே திறந்து விட்டுருச்சு. எது சர்வதேச அந்த அணுசக்தி கழகம் இருக்கு, அவங்களுக்கு தங்கள் நாட்டையே திறந்து விட்டுருச்சு. எங்க வேணா போய் சோதனை பண்ணிக்க, எங்கிட்ட இப்போதைக்கு அணுகுண்டு இல்லை. ஆனா அணுகுண்டு தயாரிக்கிற, அதாவது அணு ஆயுதம் தயாரிக்கிற அல்லது அணுவை பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக ஏதோ ஒன்று செய்யணும், மின்சாரம் தயாரிக்கணும், அது அந்த மாதிரி ஏதோ ஒரு பர்பஸுக்காக நாங்கள் செறிவூட்டுகிற வேலைகள் இருப்பது உண்மைதான். ஆனா எங்கிட்ட அணு ஆயுதம் கிடையாது, நீ தேடி பார்த்துக்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க. ஆனால் இஸ்ரேல் அப்படி விடல அவங்க நாட்டை. இந்த அந்த அணுசக்தி கழகம் இருக்கு, அவங்களுக்கு தங்கள் நாட்டை திறந்து விடாத ஒரு நாடு இஸ்ரேல். ஏன்னா அவன் திருடன், அவங்ககிட்ட நிறைய அணுகுண்டுகளை பதுக்கி வச்சிருக்கான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அந்த இஸ்ரேல் தான் குற்றம் சொல்லுது ஈரான் கிட்ட அணுகுண்டு இருக்கு. ஆனா ஈரான் தங்கள் நாட்டை திறந்து விட்டுருச்சு, அதுல அணுகுண்டு இல்லை. இதேதான் ஈராக்கையும் பண்ணாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பு ஈராக்ல சதாம் ஹுசேன் ஆட்சி இருக்கும்போது அவங்க அணுகுண்டு பதுக்கி வச்சிருக்க, அணு ஆயுதங்கள் வச்சிருக்காங்க அப்படின்னு குற்றம் சாட்டி தான் அந்த ஈராக்ன்ற நாட்டை நிர்மூலமாக்குனாங்க. சதாம் ஹுசேனை அவங்க கொலை பண்ணாங்க. இதுதான் உண்மை. ஏன்னா ஒரு இறையாண்மை பெற்ற நாடு அதனுடைய ஆட்சியாளரை போய் தாக்கி அல்லது அவரை சிறைப்பிடித்து அவரை கொல்றதுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு 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 தவறு பாருங்க. இதை தொடர்ச்சியாக அமெரிக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த இந்த ஈரான், இஸ்ரேல் இந்த தாக்குதலை நீங்க பாத்தீங்கன்னா, அதுல ட்ரம்ப் எடுக்கிற நிலைப்பாடா இருக்கட்டும் அல்லது இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு அவர் விடுகிற அறிக்கையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஏரியாவில் இருக்கிற ஒரு மோசமான தாதா, அந்த தாதாவோட அடியால், இந்த ரெண்டு பேரும் எப்படி பேசுவாங்களோ அப்படித்தான் ட்ரம்ப்பும் நெதன்யாகும் பேசுறத பார்க்க முடியுது. ஈரானுங்கிறது ஒரு இறையாண்மை மிக்க நாடு, ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் கொண்ட ஒரு பாரசீக நாடு. அது பாரசீகம் அப்படின்னு பண்டைய காலத்துல நம்ம சொன்னாங்களே, அந்த பாரசீகம் அரேபியா அந்த மோதல் தான் இப்போ வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. பாரசீகத்துக்கும் அரேபியர்களுக்குமான அந்த மோதல் அன்றைய நாளிலிருந்து இப்போ வரைக்கும் அது தொடருதுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஈரானுடைய ஆதிக்கம் அந்த வளைகுடா பகுதியில அதிகமாக இருப்பதாக இவங்க எல்லாம் கருதுறாங்க. அதுவும் குறிப்பா சவுதி அரேபியா அப்படின்னு நினைக்குது. சவுதி அரேபியாவுக்கு யுஎஸ்ஏ நண்பன், அமெரிக்கா ரொம்ப நெருக்கமான நண்பன். இஸ்ரேலே அதே போலதான். இஸ்ரேலுக்கு ஈரானுடைய ஆதிக்கம் எல்லளவும் அவங்களால சகிச்சுக்க முடியல. அதனால ஈரானை எப்படியாவது ஒழிக்கணும்,
எப்படி ஈராக்க ஒன்றும் இல்லாமல் பண்ணாங்களோ அதே மாதிரி செய்யணும். இதுதான் வந்து அவங்களுடைய நோக்கம். நீங்க வந்து இதுக்கு போருக்கான பின்னணி என்ன, பழைய வரலாறு என்ன, இதெல்லாம் வந்து பேசலாம், நிதானமா பேசலாம். பட் இப்போதைக்கு நமக்கு தேவையானது என்னன்னா, இந்த சண்டைக்கு காரணம் என்னன்னா ஈரானுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடாது. ஒரு காலத்துல ஈரான் ஈராக் இவங்க தான் வளைகுடா பகுதியில பலமான நாடுகளா தெரிஞ்சாங்க. சதாம் ஹுசைனும் அந்த பக்கம் கோமேனி, இவங்க 2 பேரும் தான் வந்து அங்க ஒரு வலுவான தலைவராக திகழ்ந்தாங்க. மற்ற நாடுகள் எல்லாம் இருந்தன, ஆனா இந்த அளவுக்கு பாப்புலாரிட்டியோ அல்லது செல்வாக்கோ வந்து அவங்களுக்கு இல்லை. இதுல வந்து எப்படியாவது வந்து இந்த சதாம் ஹுசைனை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய ஒரே தலையாய நோக்கமா இருந்தது. பொய்யான குற்றச்சாட்டுகள் தான் சொன்னாங்க. இப்போ வரைக்கும் அவங்களால நிரூபிக்க முடியல. ஈராக்கிடம் அணு ஆயுதங்கள் இருந்தனங்கிறத இப்போ வரைக்கும் நிரூபிக்க முடியல. சதாம் ஹுசைனை கொண்டுட்டாங்க, ஈராக் பூரா ஜல்லடை போட்டு தேடுறாங்க, ஆனா அவர்களுக்கு அணு ஆயுதம் கிடைக்கல. மாறாக ஈராக்கை தங்கள் அடிமை நாடாக வச்சுக்கிட்டு அவங்க ஆட்டம் போடுறாங்க. இப்போ ஈரானையும் அதே போல செய்ய வேண்டும் என்பது அவருடைய ஒரே நோக்கமா இருக்கு. அதுதான் அவர்கள் பேச்சிலிருந்து வெளிப்படுற அந்த ஆணவம் வந்து அதுதான். இந்த நெதன்யாகு சொல்றா, இந்த ஈரானை வந்து நாங்க ஒழிச்சிருவோம், ஈரானுடைய தலைவரை கொன்னுடுவோம், ஈரானை வந்து எந்த காலத்திலும் தலையெடுக்க விட மாட்டோம், அவங்க பிடியிலிருந்து மக்களை காப்பாத்திடுவோம். எவ்வளவு பெரிய அக்கறை இவனுங்களுக்கு. முதல்ல உள்நாட்டு மக்களை நல்லா பார்த்துக்க. உனக்கு இடம் கொடுத்த பாலஸ்தீனியர்களை நீ இன்னைக்கு எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி ஓட ஓட விரட்டிக்கிட்டு இருக்க, அவங்க நிலத்தை பிடுங்கி வச்சுக்கிட்டு அடாவடி பண்ற, அதை முதல்ல சரி பண்ணுங்கன்னா. அதை விட்டுட்டு வந்து நீங்க ஈரான் பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே போல அமெரிக்கா வந்து அதற்கு முழுமையான ஆதரவு வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் ஒரு அடியாலும் ஒரு ஒரு தாதாவும் அவனது அடியாலும் என்ன வேலை பண்ணுவாங்களோ அந்த வேலையை வந்து வளைகுடா நாடுகள்ல இப்போ ட்ரம்ப்பும் இந்த நெதன்யாகு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உலகமே வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. யாரும் வெளிப்படையா கருத்து சொல்ல மாட்டேன்றாங்க. இஸ்ரேல் பண்றது எவ்வளவு பெரிய தவறு, ட்ரம்ப் செய்யறது எந்த அளவுக்கு அடாவடித்தனமானது. ஒரு இறையாண்மை பெற்ற ஒரு நாட்டில் அதனுடைய நிர்வாகத்தில் அவர்களுடைய ஒரு சுதந்திரத்தில் தலையிடுவதற்கு எந்த விதமான உரிமையும் இவங்களுக்கெல்லாம் கிடையாது. இவங்க நாட்டாமம் பண்றது, இவங்க உலகினுடைய நாட்டாமம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அவர்கள் ஈரானை இப்படி தாக்கலாம் அப்படின்ற கேள்வி வந்து எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அந்த கேள்விக்கான பதில் தான் இல்லை. ஏன்னா யாரும் பேச மறுக்கிறாங்க, அமைதியா இருக்காங்க. ஒரு பக்கம் ரஷ்யா, இந்த பக்கம் சைனா, வடகொரியா, இவங்க எல்லாருமே வந்து ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாடு உள்ள நாடுகள் தான் என்றாலும் கூட இப்போ வரைக்கும் வந்து அவங்க வெளிப்படை எதுவும் பேச மாட்டேன்றாங்க. இந்த பக்கம் ஈரானிலும் கடுமையான சேதங்கள், அங்க இஸ்ரேலிலும் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. ஆனா அவங்க அதை எங்களுக்கு எந்த சேதமும் இல்லை, எனக்கெல்லாம் ஒன்றும் வலிக்கலையே அப்படிங்கிறான் அந்த நெதன்யாகு. இங்க ஈரானை பொறுத்த வரைக்கும் வந்து பல தலைவர்களை வந்து குறி வச்சு கொண்டு இருக்காங்க, பல நிலைகளை வந்து அழிச்சிருக்காங்க, எண்ணெய் வயல்களை அழிச்சிருக்காங்க, முக்கியமான கட்டிடங்களை வந்து தகர்த்திருக்காங்க இஸ்ரேல்காரர்கள். 2 நாட்டுக்கும் இடையிலான தூரம் எவ்வளவு தெரியுமா? 1600 கிலோமீட்டர்கள். இஸ்ரேல் வந்து 1600 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்துகிட்டு ஏவுகணை வீசி ஈரானை வந்து நிலைகுலைய வைக்கிறான். ஈரானும் வந்து அடிக்கிறாங்க. இருந்தாலும் கூட இஸ்ரேல் வந்து அந்த அமெரிக்காவினுடைய ஆதரவோ, அதே பக்கம் இந்த பக்கம் பிரிட்டனுடைய ஆதரவு, பிரான்ஸினுடைய ஆதரவு இது ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால அந்த மாரல் சப்போர்ட் ஒரு பக்கம், வெப்பன் சப்போர்ட் ஒரு பக்கம், இது ரெண்டுமே வந்து இந்த இஸ்ரேலுக்கு ரொம்ப பலமா இருக்கு. ஆனா ஈரானுக்கு வெளிப்படையா யாரும் இது வரைக்கும் சொல்ல மாட்டாங்கிறாங்க. இந்த சைனா மட்டும் விமானத்தில் வந்து ஆயுதங்களை அனுப்பியிருக்கிறதா சொல்றாங்க. அந்த பக்கம் ரஷ்யாவும் வந்து விமானங்கள் மற்றும் ஆயுதங்களை வந்து சப்ளை பண்ண தயாரா இருக்கிறதா சொல்றாங்க. ஒருவேளை அது வெளிப்படையாக வந்து அவங்க அறிவிக்கும் போது எதிர்த்தரப்பு கொஞ்சம் அச்சப்படலாம் அல்லது கொஞ்சம் தயங்கலாம். பட் இவங்க அப்படியெல்லாம் சொல்லாததுனால ட்ரம்ப்பும் நெதன்யாகு வந்து வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுறாங்க, மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. ஈரான் அப்படிங்கிற நாட்டை வந்து ஏதோ இவர்களுடைய ஒரு ஒரு காலனி நாடுன்னு சொல்றாங்கல்ல, இவர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருக்கிற ஒரு மோசமான நாடை நினைச்சு வந்து அவங்க பேசுறாங்க. அவருடைய பேச்சுக்கள்லாம் அப்படிதான் இருக்கு. இது வந்து உலகில் சமமற்ற ஒரு சூழலை தான் இது ஏற்படுத்தும். உண்மையிலேயே வந்து ரொம்ப வருந்தத்தக்க ஒரு நிலை. ஐநா அப்படிங்கிற அந்த மன்றம் எதுக்கு இருக்கு? இவர்களுடைய அந்த நாட்டாமையை இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இவங்கெல்லாம் வேடிக்கை பார்க்க போறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு உண்மையிலே வருத்தமான கேள்வி. நியாயமா வந்து இந்த விஷயத்தை வந்து சீர்தூக்கி பார்த்தா அமெரிக்கா பக்கமும் இஸ்ரேல் பக்கமும் எந்த விதமான நியாயமும் இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். உலக நாடுகள் அல்லது இந்த ஐநா சபை இவங்க எல்லாருமே வந்து இந்த பிரச்சனையை வந்து அலசி பார்த்தாங்கன்னா
இஸ்ரேல் பக்கம் எந்த நியாயமும் கிடையாது. இஸ்ரேலுங்கிற நாடே வந்து ஒரு 1949 உருவான ஒரு நாடு. அதுவும் எங்கிருந்து உருவாச்சு? பாலஸ்தீனர்கிட்ட இருந்து நிலத்தை பிடுங்கி அவர்களுக்கு அந்த நாட்டை கொடுத்தாங்க. அந்த பாலஸ்தீனர்களை கடைசியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓட ஓட விரட்டிட்டு பாலஸ்தீனர்கள் நிலத்தையே வந்து பிடுங்கிட்டாங்க இவங்க. இப்ப மேற்கு கரையும் காசா இந்த ரெண்டு தான் அவங்க கிட்ட இருக்கு. அதிலும் பெரும்பான்மை நிலப்பரப்பை போர் அப்படிங்கிற பேர்ல, தாக்குதல் என்ற பேர்ல வந்து இஸ்ரேல் பிடுங்கி வச்சுக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அந்த இஸ்ரேலுடைய அந்த நாசகார செயல்களை வந்து உலகம் அமைதியை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா இஸ்ரேலுங்கிறவன் அமெரிக்காவுடைய கல்ஃப் பகுதிக்கான அடியாளவன். ஆள் சின்னவன் தான், ஆனாலும் வந்து அமெரிக்காவோட அடியாருங்கிறதுனால அவரை நோக்கி பேசுவதற்கோ அல்லது கேள்வி எடுப்போ இவர்கள் அவ்வளோ பேரும் தயங்குறாங்க. இத்தனைக்கும் இந்த நெதன்யாகு அப்படிங்கிற அந்த நபருக்கு உள்நாட்டில் பெரிய அளவுக்கு சப்போர்ட் இல்லை. மக்கள் வந்து அவரை கடுமையாக எதிர்க்கிறாங்க. அவர் மீது 4-5 ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. அவர் எந்நேரம் வேண்டுமானாலும் தேர்தல் நின்று தோத்துருவார் அப்படிங்கிறது தான் அவருடைய நிலை. இங்க ஒரு நெதன்யாகு இருக்காருல்ல இந்தியாவில், இங்க இருக்கிற ஒரு ஜி இருக்காரு, அந்த நெதன்யாகு மாதிரி தான் அந்த ஆளும் இஸ்ரேல் ஆளும். தேர்தல் நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு இந்த தேசபக்தின்ற பேரில் வந்து எதையாவது ஒன்று தூண்டி விட்டு மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டி விட்டு ஓட்டு அறுவடை பண்ணுறது மட்டும்தான் இங்கே இருக்கிறவங்களுடைய நோக்கமாக இருக்கு இல்லையா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஆள் தான். ஏன்னா 2 பேரும் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் வேறு. அதனால் அந்த நபர் வந்து இப்போ அந்த மக்களுடைய அதிருப்தியை திசை திருப்புறதுக்கும், ஏன்னா ஏற்கனவே கடும் போரால் வந்து அந்த நாடு பாதிக்கப்பட்டிருக்கு. மக்கள் பெரும் அவதியில் இருக்காங்க. வெளிப்படையாக நடமாட முடியாமல் பங்கர்களில் வாழ்கிற நிலையை வந்து இந்த நபர் ஏற்படுத்திட்டார் என்ற கோபம் அவங்களுக்கு இருக்குது. இப்போ கூடுதலாக வந்து ஈரானுடைய அந்த பகையை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அதிகமாக சம்பாதிச்சுக்கிட்டாங்க. இரு தரப்புக்குமே சேதம் என்றாலும் தொடர்ச்சியாக போர்கள் அப்படின்னும் போது வந்து மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? ஸோ அப்படி ஒரு மனநிலையில் தான் இஸ்ரேலிய மக்கள் இருக்காங்க. இங்கே ஈரானை பொறுத்த வரைக்கும் வந்து அவர்கள் உறுதியாக இருக்காங்கன்னா இந்த முறை வந்து நம்ம அடிக்கிற அடியில் வந்து அவங்க எந்திரிக்கவே கூடாது. அது வந்து அமெரிக்காவாக இருந்தாலும் கூட அவருடைய அச்சுறுத்தலுக்கு நம்ம பணியக்கூடாது அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு தான் அந்த நாட்டினுடைய உச்ச தலைவர், உச்ச தலைவர், அதான் அங்கே இருக்கிற பெரிய போஸ்ட்டு, அவர் கமேனி, அவர் வந்து அந்த முடிவை எடுத்திருக்காரு. இன்னும் இது வரைக்கும் வந்து 4 நாட்கள் நடந்திருக்கு இந்த தாக்குதல் போர். இந்த 4 நாட்கள் நடந்திருக்கு. இந்த 4 நாட்களில் முதலில் இஸ்ரேலின் கை ஓங்கி இருந்தது. இப்போ ஈரான் வந்து பதில் தாக்குதல் நடத்திருக்கு. ஆனால் ஈரானின் கை ஓங்கி இருக்கான்னு சொன்னால் ஈரானுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டிருக்கு. அவர்களுடைய தலைவர்களும் படை தளபதிகளும் அணு ஆயுத விஞ்ஞானிகளும் தொடர்ச்சியாக வந்து இஸ்ரேலிய தாக்குதலில் உயிரிழந்திருக்காங்க. அதனால அவர்களுக்கு சேதம் அதிகம்தான். ஆனாலும் வந்து பணிஞ்சிடல, அவங்க இன்னும் உறுதியாக நிற்கிறாங்க. தொடர்ச்சியாக வந்து தங்களால் அவர்களை நிலைகுலைய வைக்க முடியும். அமெரிக்க துணையோடு நிற்கிற இந்த இஸ்ரேலை நம்ம இந்த முறை காலி பண்ணணும், அவனை வந்து திரும்ப தலையெடுக்க முடியாத அளவுக்கு செய்யணும் அப்படிங்கிறது தான் வந்து அவருடைய நோக்கமாக இருக்கு. அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு இந்த பக்கம் இருக்கிற நாடுகள், ரஷ்யா ஆதரவு நாடுகள், ரஷ்யா, சீனா, வடகொரியா உள்ளிட்ட நாடுகள் வந்து கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு அவருக்கு. இருந்தாலும் கூட அந்த இவர்கள் வருவாங்க அப்படின்னு அவங்க நம்பிக்கிட்டு இல்லை. ஏற்கனவே மிக ரகசியமாக பேரளவு ஆயுதங்களை வந்து அவங்க பூமிக்கடியில் குவிச்சு வச்சிருக்காங்க. பூமிக்கு அடியில் நகரங்களையே உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இப்போ வர்ற செய்திகள்லாம் அப்படி வருது. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறதெல்லாம் வேற. ஆனால் ஆயுதங்கள் வந்து பேரளவு இல்லாமல் வந்து அவங்க களத்தில் இறங்கி இருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்ப முடியாது. ஏன்னா இத்தனை காலமும் வந்து அவர்கள் மீது தொடர்ச்சியாக வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு தான் இருந்தது இந்த இஸ்ரேல். ஏன்னா சீண்டிக்கிட்டே தான் இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அதாவது ஈரானுடைய ப்ராக்சிஸ்ன்னு சொல்றாங்கல்ல, ஈரான் நேரடியாக ஈடுபடனாலும் வேற யாரையாவது வச்சு இஸ்ரேலுக்கு வந்து தொல்லை கொடுக்கறது அப்படின்ற ஒரு கான்செப்ட். அது மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஈரானுக்கு 3 முக்கியமான அமைப்புகள் வந்து ஈரானால் உருவாக்கப்பட்டு ஆயுதங்கள் வழங்கப்பட்டு களத்தில் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. அது வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு அமைப்பு. இப்போ நீங்கள் காசா பகுதியில் வந்து ஒரு அமைப்பு, அதே போல் லெபனானில் ஒரு அமைப்பு, சிரியாவில் ஒரு அமைப்பு, இப்படி வந்து ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு அமைப்பை வந்து அவங்க ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக வந்து இஸ்ரேலை கட்டுப்படுத்துவதற்கான வேலையை வந்து ஈரானும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவர்களுக்கு வந்து இந்த துணை குழுக்கள் இருக்க இவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய ஆயுதங்களை வந்து அவங்க சப்ளை பண்ணாங்க. ஹமாஸ், இஸ்புல்,
ஹவுதிஸு, இப்படி வந்து இவங்க எல்லாருக்குமே வந்து இவங்க ஆயுதங்கள் சப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ வந்து அவர்களை எல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் காலி பண்ணிட்டாங்க இஸ்ரேல். ஸோ இப்போ நேரடியாக நிற்கிறது ஈரான் மட்டும்தான். இப்போ இந்த துணைக்குழுக்கள் போனது ஒரு பக்கம், அதே நேரம் வந்து தன்னிடம் ஆயுத பலம் இல்லை அப்படின்னா ஈரான் வந்து இவ்வளவு வெளிப்படைய போரில் இறங்காது. நீங்க ஏற்கனவே நடந்த ஈரான் ஈராக் போர் அதை பத்தி ரொம்ப விரிவா நம்ம பேசணும். அந்த ஈரான் ஈராக் போர்லயே பாத்தீங்கன்னா இழப்பு அப்படின்னு பார்த்தா இரு தரப்புக்கு ஆல்மோஸ்ட் சமமான இழப்பு. அப்புறம் ஒரு கட்டத்துல அவங்க அமைதியா போர்ல இருந்து விலகிட்டாங்க. கடுமையான சேதம், கடுமையான உயிரிழப்பு, 6 லட்சம் 7 லட்சம் பேர்லாம் செத்துருக்காங்க அந்த போர்ல. அதுல வந்து அவங்க பல காலம் வந்து எந்த போரிலும் ஈடுபடாம அவங்க அமைதியா ஒதுங்கி தான் இருந்தாங்க ஈரான். இப்போ நீங்க இத்தனை காலம் நீங்க பாத்தீங்கன்னா ஈரானை பற்றி பெரிய செய்திகள்லாம் ஒன்றும் வராது. அதிகபட்சம் இந்த அணு ஆயுத தயாரிப்பு, அதுக்கு அமெரிக்காவுடைய எதிர்ப்பு, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான அந்த முட்டல் மோதல், இது மட்டும்தான் வந்து பெரிய அளவுக்கு செய்திகள் வரும். இப்போ அந்த இஸ்ரேல் தாக்குதல் வந்து கொஞ்சம் செய்திகள் வந்துட்டு இருந்தது. பெரிதாக வந்து அவங்க ஈடுபடாமல் அப்படி ஒதுங்கி தான் இருந்தாங்க. காரணம் என்னன்னா தனக்கான பலத்தை வந்து அவங்க சேகரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, தனக்கான பலத்தை சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவர்களுக்கு இஸ்ரேலை அழிப்பதற்கான அளவுக்கு அமெரிக்க துணையோட வந்தா கூட இஸ்ரேலை காலி பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர்களுக்கு ஆயுத பலம் இருக்கு அப்படின்றது தான் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அந்த பலம் இருப்பதனால தான் களத்துல தைரியமா நிக்கிறாங்க, சவால் விடுறாங்க. இனி வரும் நாட்கள்ல யார் இதுல வந்து வின் பண்றாங்களோ இல்லையோ, ஆனா இந்த வளைகுடா பகுதியில யாருடைய ஆதிக்கம் நிலைநிறுத்தப்படும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும்.